அவருடைய விசுவாசத்தை எதிலே வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். எனக்கு மனுஷனுடைய விசுவாசத்தை அல்ல, அவருடைய சொந்த விசுவாசத்தையே தந்துள்ளார் என்னும் உண்மையை அறிந்து கொள்ளுகிறவர்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தேவனுடைய பலனாக மாற்றினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு விசுவாசமாக்கிவிட்டார். சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்த தேவன் அவரோடு கூட உங்களுக்கு ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை அருள மாட்டாரா? அதை தந்தருள மாட்டாரா? வித்ஹோல்ட் பண்ணுவாரா? அப்படியானால் ஏன் நீங்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கிறீர்கள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. அதற்காகவே என்னோடு உங்களை இணைத்திருக்கிறார். எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள், நீங்களும் வாழுவீர்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்று நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அவருடைய அனந்த ஞானம் 71. தேவனுடைய சொந்த விசுவாசம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போறார். பாருங்கள், 2 விதமான விசுவாசங்கள் இருக்கின்றன. ஒன்று மனித விசுவாசம், இன்னொன்று தேவனுடைய விசுவாசம். தேவ ரகமான விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு பேச போறதில்லை. தேவனுடைய சொந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவடைய போகிறோம். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வோம், அதைவிட மிகப்பெரிய பயங்கரமான அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து 21வது நூற்றாண்டிலே நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவருக்கும் பறைசாற்றுகிற நாள் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, பாருங்கள், 2 வித விசுவாசம் சொன்னேன். ஒன்று மனிதனுடைய விசுவாசம், இரண்டாவது தேவனுடைய விசுவாசம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மனிதனுடைய விசுவாசத்தினால் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தினாலே தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மிக மிக முக்கியமான சத்தியம். பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 2 verses 8 and 9. உங்களுக்கு தெரியும், எபேசியர் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்களிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எது தேவனுடைய ஈவு தெரியுமா? கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இட்ஸ் நாட் யுவர் ஃபெய்த் பட் காட்ஸ் ஃபெய்த். ஓகே, அதில் அடுத்த வசனம் 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல. இந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க, இந்த ஜோயே சால்வேஷன் நம்முடைய பிரயாசத்தினால் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பக்தி, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய முழங்கால் எல்லாமே அசுத்தமானது. அருமையானவர்களே, குறை உள்ளது. அதனால் வருகிற விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பல வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பிசாசே, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் இந்த சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்து கர்த்தரை நாங்கள் நிரூபிப்போம் என்கிற தேவனுடைய விசுவாசத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. பாருங்கள், அந்த விசுவாசம் தேவனுடைய சொந்த விசுவாசம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை எங்கே இருந்து நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம்? ரைட். அந்த அவருடைய விசுவாசத்தை எதிலே வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிஜத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அவருடைய வார்த்தையிலே நமக்கு தேவையான மிக உன்னதமான ஆசீர்வாதங்களாகிய விசுவாசத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். ரைட். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏதோ ஒரு பாஸ்டரோ, ஏதோ ஒரு ரேடியோ நிகழ்ச்சியோ, ஏதோ ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் தேவனுடைய
வார்த்தையை வாசிக்காமல் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது, அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் ரட்சிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அந்த சால்வேஷனுக்கு தேவையான விசுவாசமும் சால்வேஷனுக்கு தேவையான சூப்பர் நேச்சுரல் பவரும் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ரைட்? நீங்களெல்லாம் நல்ல நலங்கள் பாருங்க, அநேகருடைய இருதயத்தில், நிலமாகிய இருதயத்தில் இதே வார்த்தை விதைக்கப்பட்டது. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. உங்களுடைய நிலங்கள் நல்ல நிலங்களாக இருந்ததுனால அந்த வார்த்தையாகிய விதை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது எப்படி உண்டானது என்றால் கிருபையினாலே, அவருடைய விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற இந்த அருமையான தம்பி, இந்த அருமையான தங்கச்சி கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்கள், இதனால தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 138வது சங்கீதம் 2வது வசனத்தின் பின்பகுதி. Psalm 138 verse 2 I shall read for you. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஐயா, அவருக்கு அநேக பிரஸ்தாபங்கள் உண்டு. ரைட்? தேவனுடைய குமாரன் என்கிற பிரஸ்தாபம், சூப்பர் நேச்சுரல் என்கிற பிரஸ்தாபம். ரைட்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள், யூ ஹாவ் மேக்னிஃபைட் யுவர் வேர்ட் above ஆல் நேம்ஸ். எல்லா நாமத்திற்கு மேலாக, தேவகுமாரன் என்கிற நாமத்திற்கு மேலாக, ரைட், அற்புதங்கள் என்கிற நாமத்திற்கு மேலாக, செழிப்பு என்கிற நாமத்திற்கு மேலாக அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். That is, his word is more significant than signs, wonders and miracles. is more significant. எது? அவருடைய வார்த்தை. ஏனென்றால் அதிலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார், தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அதிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால்தான் யாரோ ஒருவர் அவருடைய வார்த்தையை பேசின பொழுது அந்த வார்த்தையிலே உள்ள தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது நம்முடைய எஃபர்ட்னால் அல்ல, நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, அவருடைய கிரேஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்கள், கிருபை என்றால் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். கிருபை என்றால் 2 தான். ஒன்று அவருடைய அன்கண்டிஷனல் லவ், 2வது அன்லிமிட்டட் சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் யூ. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காம ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. அதை குறித்து நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 17. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆகையால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வினா அந்த மெசேஜ் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரைட்? அதாவது அந்த விசுவாசமானது தேவனுடைய வசனத்திலே தேவன் தன்னுடைய சொந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறாரு. அதனால தான் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். உலகத்திலே ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் அற்புதம் என்னவென்றால் அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய கிரியைகளினால் வந்ததல்ல, அவருடைய கிருபையினாலே வந்தது. ஹல்லேலூயா. இவைகளை நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பாருங்கள். மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். அந்த 3 பகுதியிலே ஒரே ஒரு பகுதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. 3ல் 1ஆகிய நம்முடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அதற்குள்ளாக தேவன் தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த ஒப்பற்ற நிஜத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், தேவன் எனக்கு மனுஷனுடைய விசுவாசத்தை அல்ல, அவருடைய சொந்த விசுவாசத்தையே தந்துள்ளார் என்னும் உண்மையை
அறிந்து கொள்ளுகிறவர்கள். இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் எதை விசுவாசிப்பார்கள் தெரியுமா? எப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய ஆவி மனிதனிலே தேவன் எனக்கு எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்க. அங்கே ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். எங்க? ஆவி மனிதனிலே இருக்கிறீர்கள். ரைட்? நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூரணப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். எங்கே? நம்முடைய ஆவி மனிதனிலே. இதை அறிந்து கொண்ட நாள் முதல் அருமையானவர்களே, எனக்கு குற்ற உணர்வும் இல்லை, கிருபை. எனக்கு வியாதியும் இல்லை, கிருபை. எனக்கு கடன் பிரச்சனையும் இல்லை, கிருபை கிருபை கிருபை. ரைட்? நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற சில பாடங்கள் இந்த புஸ்தகத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றில் ஒரு பங்காகிய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஆவி மனிதனில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ரைட்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனில் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் உங்களுடைய ஆவி மனிதனில் இருக்கிறீர்கள். என்றைக்கு இந்த சத்தியம் எனக்கு மாம்சமாச்சுதோ, அதாவது இந்த வார்த்தை எனக்கு மாமிசமானதோ, ஒரு வியாதியை விட்டு வைக்கிறது இல்லை. ரைட்? Hallelujah. Oh, thank you Lord. பாருங்கள், Paul had this awesome knowledge. பவுலுக்கு இந்த ஒரு ஆச்சரியமான நாலேஜ் இருந்தது. எந்த நாலேஜ்? எப்பா, நான் செயல்படுகிறது மனிதனுடைய விசுவாசத்தினால் அல்ல, அது தேவனுடைய சொந்த விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே அந்த தேவனுடைய விசுவாசத்தை நான் நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற வெளிப்பாடு வந்ததுனால தான் என்ன சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. எப்படி யாராவது இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்களாங்க? அது பென்னிஹின்னா இருக்கட்டும், எனக்கு தெரியல, டிஜே ஐயாவாக இருக்கட்டும், ஒருவர் இந்த அளவுக்கு தைரியமாக சொல்லலை. இவனுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்ததுன்னா, நான் பெற்றிருக்கிறது மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய சொந்த விசுவாசம் என்பதை இவன் அறிந்து கொண்ட நாள் முதல், அருமையானவர்களே, அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், பவுலுடைய கரத்தினாலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்லுகிறேன், நான் ஒரு நாளும் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். எப்படி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பரிசுத்தமாக்கினாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தேவ நீதி ஆக்கினாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தேவனுடைய பலனாக மாற்றினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு விசுவாசமாக்கி விட்டார். எப்படி அதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் தெரியுமா? ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்கிற வார்த்தையை மாத்திரம் அவர் சொல்லவில்லை, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதனாலே நாம் தேவர்களாக மாற்றப்பட்டோம், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் தேவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் தேவனே நமக்கு விசுவாசமாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். சமீபத்தில் நம்முடைய செய்தியை, ஒரு 100 செய்தியை கேட்ட ஒரு சகோதரி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வருகிறார்கள், மாலை ஆராதனைக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டரு டூ வீலரில் ஓட்டிட்டு வந்துடுறாங்க. அவர்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும் பாருங்க. பயங்கர ஃபெய்த்து வந்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு 500 ரூபாய் நோட்டை எழுதி அந்த தேவனுடைய விசுவாசம் அந்த அருமையான ரெபெக்கா மகளுக்குள்ளே செயல்பட்டதுனால என்ன எழுதி கொடுத்தார்கள் என்றால், 50 லட்சம் கோடியாக இது பெருகுவதாக என்று 500 ரூபாய் நோட்டில் எழுதி எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அது என்னது? யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு 100க்கு 100 இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த தேவனுடைய விசுவாசம்தான் உங்களை ரட்சித்தது.
கடந்த ஒரு 15 நிமிடங்களாக இந்த செய்தி உங்களுக்கு புரியுது பாருங்க, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. அது உங்களுடைய ஆழ் மனதிலே உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறது பாருங்க. நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். தேவனுடைய விசுவாசமே உங்களை ரட்சித்தது. அதே போல தேவனுடைய விசுவாசமே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க போகிறது. அதே போல தேவனுடைய அந்த விசுவாசமே உங்களை உலகத்தை உலுக்குகிறவர்களாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதிலே வளருங்க, அதிலே வளருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பக்தியே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படி சொல்லப்படவில்லை. பக்தி இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லப்படவில்லை. ஜெபம் செய்யாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. உங்களுடைய ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இப்படிலாம் சொல்லப்படலைங்க. உங்கள் விசுவாசமே, அந்த மேயை எடுத்து ரவுண்டு பண்ணுங்க. ஒன்லி யுவர் ஃபெய்த். ஏன் அந்த வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா? உனக்குள்ளே இருப்பது மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுக்கு சொந்தமான விசுவாசம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளி கொண்டே இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் மகா பெரிய தேவன். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, இது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனாலே கூடும். என்னைக்கு எத்தனை பேர் நான் சொல்ற வசனத்தை, இந்த வார்த்தை நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் பார்ப்போம். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே தேவனால என்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் உங்களாலே செய்ய முடியும். எல்கேஜிலிருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ அடிஷனலாக என்ன பார்க்குறோம்? உங்களுக்குள்ளே இருப்பது மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுக்கு சொந்தமான விசுவாசம். ஆகினால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பது மாத்திரம் அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் அவர் என்ன சொன்னார்? உங்களுக்குள்ளே தேவனுடைய விசுவாசம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்ன ஏம்பினார்? டியர்லி பிலோவட், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். உலகத்தை உலுக்கு நீ உலுக்க போகிறோம். ஒரு சேனையாக நாம் எழும்புவோம். அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. உங்களுக்கு 50 ஆண்டுகளா 25 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு முடியவில்லையா? எங்கள் செய்திகளை கேளுங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான பயிற்சியை கொடுக்க நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். என்ன பயிற்சி தெரியுமா? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வது எப்படி. ரைட்? ஒரு மனுஷனுடைய வாழ்விலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் உங்களுக்கு நடந்து விட்டது. அதுதான் சால்வேஷன். அதையே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே. ரைட்? இப்படி சொல்லட்டுமா? சொந்த குமாரன் என்று பாராமல் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய குமாரனையே பலிகடாவாக மாற்றின தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தன்னிடத்தில் வைக்க முடியாதுங்க, வைக்கவில்லை. ஏனென்றால் உங்க மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு. அன்பு மாத்திரமல்ல, எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறாரு. யார் எழும்ப போறாங்க? என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னை போல யார் விசுவாசத்தை கிரியை செய்ய போகிறாங்க? நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்து தேவனுக்கு ஆம் சாமி என்று சொல்ல போறீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். எப்படி வாழ வைப்பீர்கள்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். இன்னும் எப்படி வாழ வைப்பீர்கள்? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யவில்லை? கல்லறை தோட்டத்தை காலி செய்யவில்லை. தண்ணீரில் என்ன செய்யல? ஃபுட்பால் ஹாக்கி விளையாடல. அவர் தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியை. அப்போ என்ன அர்த்தம்? தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய. அவர் செய்ததை விட பெரிய கிரியை. அவர் என்ன செஞ்சாரு? தண்ணீர் மேல நடந்து கிரியை செய்து காண்பித்தார். அதை விட பெரிய கிரியை செய்ய போகிறீர்கள். இன்னும் என்ன செய்தார்? கல்லறையை காலி செய்தார். He emptied the tomb.
You are going to empty the cemetery. Hallelujah. லாசருவின் கல்லறையை காலி செய்தார். லாசருவின் கல்லறையை காலி செய்தார். கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால். வையகத்தை வாழ வைப்பாய் அவர் அவருடைய பலத்தில் நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அதற்காகவே தேவன் இந்த நாட்களிலே ஆழமான சத்தியங்களை அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் நேரத்தையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகலாம் என்று நினைத்ததை அந்த நினைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ரைட்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை தியானிங்க. அந்த அவருடைய சொந்த விசுவாசம் நீங்க அதிலே ஆபரேட் பண்ண போறீங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 20 verses 23 I shall read. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறாருங்க. அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த உயர்வுக்கு அடிப்படையான ஆதாரம் என்ன? அவருடைய சொந்த விசுவாசத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அது மாத்திரமா சொன்னாருங்க, நாமெல்லாம் யாரு? தூதர்களை விட சற்று சிறியவர்கள் கிடையாது, தேவனை விட சற்று சிறியவர்கள். ஹல்லேலூயா. thank you மாஸ்டர். இன்னும் என்ன சொன்னார்? ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுல டாப் யாருன்னா யோவான் ஸ்நானகன். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது வந்து விட்டதுனால நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர் எல்லாரையும் விட, எலியாவை விட, ஆபிரகாமுடைய, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதை விட நீங்கள் எல்லாரும் மேலானவர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இறைமகன் அல்லவா? அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? Matthew 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஏற்கனவே இதை மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். கொலோசையர் 1:13 படி நாம் இப்போ எங்கே வந்துட்டோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்துட்டோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம சிறியவனாக இருந்தாலும் யோவான் ஸ்நானகனை விட, எலியாவை விட, எலிசாவை விட, தாவீதை விட நாம் மேலானவர்கள் என்று, பெரியவர்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. அதனால தான் அவருடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கிக்கிறேன். பவுல் சொன்னால் இவ்வளவு அதிகாரத்தோடு நான் பேச முடியாதுங்க. மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் சீரியஸாக எடுக்க போகிறேன். ரைட்? எனக்கு அந்த 5 லட்சம் கோடிகள் எல்லாம் காணாதுங்க. நான் 10 லட்சம் சபை கட்டிடங்கள் அகிலமெங்கும் கட்ட வேண்டும். ஆயிரக்கணக்கான பாருங்கள், நம்முடைய பீகாரில், நம்ம தேசத்தில், அங்கே இன்னும் எங்கே, ஒரிசாவில், குஜராத்தில் ஆயிரக்கணக்கான கல்வி சாலைகளை கட்ட வேண்டும். இலவசமாக கல்வி கொடுக்கணுங்க. அதனால தான் எனக்கு 10,000 கோடி ரூபாய் தேவையாக இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவருடைய சொந்த விசுவாசத்தை எனக்கு தந்து விட்டார். அதனால தான் என்னுடைய பெட்ரூமில் ஒட்டி இருக்கிறேன். என்ன ஒட்டி இருக்கிறேன்? 10 லட்சம் சபைகள். ரைட்? வேற என்ன எழுதியிருக்கிறேன்? அல்ஜீரியா, மாலி, லைஜர், டர்க்கி, ஈராக், ஏமன், ஈரான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், கம்போடியா, ஜப்பான், இந்த தேசங்கள் எல்லாம் 5% ரட்சிக்கப்படலைங்க. இவர்களை கொண்டு வருவதற்கு தேவர்களே நமக்கு லட்சங்கள் அல்ல, கோடிக்கணக்கான கோடி. அப்போ அது எப்பொழுது நம்ம தேவன் நமக்கு கிருபையாக அவருடைய விசுவாசம் ஆகும் பொழுது, ஆபிரகாம் தேவன் மனுஷனுக்கு சத்தியத்தை சரியாக அறிகிற மனுஷனுக்கு
ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திர. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆஸ்தி இருந்தது, பூமி ஆனால் தேவன் அதைவிட பல்லாயிரம் மடங்கு ஆஸ்திகளினால் உங்களை அலங்கரித்து கொண்டு உலகத்தை அந்த வையபடியாக தேவன் கேட்கக்கூடிய வாய்ப்பையும் விருப்பம் இருக்கிறார். ஐயா, இவ்வளவு ஐயா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, போக்குவதற்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்கள், நிறைவானதை தேடுங்க. மேலும் அவருடைய வார்த்தையில என்ன சொல்லி, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். இதை உங்கள் கடன் பிரச்சனையை தேடுவீர்கள். ஏனென்றால் நிறைவான பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போ. ஹல்லேலூயா. கேன்சர் வியாதியா? நீ என்ன கற்பனை பண்ண? நான் எழுப்ப போறேன். அட்டெம்ப்ட் பண்ணு மகளே. உன்னால அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு எங்க செய்திகளை நீ செய்தியை கேட்டா இயேசு அற்புதங்களை செய்வாய். 200 அல்லது 300 செய்தியை கேட்டால் விட பெரிய அற்புதங்களை நீ செய். மேஜிக்கெல்லாம் இல்லைங்க, விசுவாசம் பெறுகிறோம். எப்பொழுதுமே கூரையை தொட்டுக்கொண்டு ஹல்லேலூயா கொண்டே இருக்கும். எங்க கேட்கிறவர்கள் பலத்தை ஆரம்பித்து விட்டாங்க. எத்தனை பேர் ஞாபகம்? என்னுடைய மொபைல் போன் கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரி அதை 3 நேரம் டச் பண்ணாங்களாம். பல மாதங்கள் இருந்த தீராத வயிற்று வலி வினாடியிலே ஓடிவிட்டது. அது என்னுடைய விசுவாசமும் அந்த சகோதரனுடைய விசுவாசமும். என்னுடைய விசுவாசம் என்ன? இந்த மொபைல் ஃபோனில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஏனென்றால் கூழாங்கல்லில் பவர் இருக்குன்னு தாவீது நம்பினான். ரைட்? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று அந்த ஸ்திரீ நம்பினா. அதே போல அந்த ஸ்திரீ என்னுடைய வயிற்று வலியை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜான் ஏஎஸ் சிங் அவருடைய மொபைல் ஃபோனில் இருக்கிறது என்கிற ஒரு எளிய விசுவாசத்தை அவள் செயல்படுத்தினால் உடனடியாக சுகம் பெற்றாள். நீங்கள் விரும்புகிறபடி தேவன் உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்யும்படியாக தேவனுடைய சொந்த விசுவாசத்தினாலே உங்களை நிறைத்து அழகு பார்க்க அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.